வாங்க இன்றைக்கி நாம் ஆட்டுக்கால் பாயை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு ரெசிபி சொல்கிறேன். நான் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்துட்டு அதை கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் போட்டு அந்த பிளாக் கலரில் கருகுனதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் நல்லா கத்தி வச்சு சீவி வச்சுருக்கேன். இப்போ இது கூட நாம் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா கல்லுப்பை நான் சேர்த்துறேன் கொஞ்சமாக. காரத்துக்காக 7 பச்சை மிளகாய் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கிறேன். இப்போ இதில் நம்ம 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் சூப் எடுக்க போகிறதுனால நான் 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் வெறும் ஆட்டுக்கால் பாயாக்கு மட்டும்தானா நீங்கள் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ஆட்டுக்காலில் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இதிலேருந்து சூப் எடுக்க போகிறேன், அதனால் நான் 2 லிட்டர் தண்ணி ஊற்றி விசில் விட்டு எடுத்தேன். இதை நல்லா இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் நம்ம விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நாம் அரை மூடி தேங்காய் இதில் நான் இப்போ சேர்த்திக்கிறேன். ஒரு ஸ்பூன் சோம்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு, ஒரு 10 முந்திரி பருப்பு, கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். 2 ஸ்பூன் கசகசாவை தண்ணியில் ஊற வச்சு அதையும் உள்ளே சேர்த்திக்கிட்டேன். இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சீரகமும் நான் உள்ளே சேர்த்திக்கிட்டேன். இப்போ இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம அரைச்சாச்சு. நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும், மை மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு. இதை நீங்கள் தேங்காவாகவும் இது பண்ணிக்கலாம். இது நீங்கள் தேங்காய் பால் எடுத்து சேர்த்துனிங்கன்னா இன்னும் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு கெட்டியாக வேணுங்கிறதுக்காக நான் தேங்காவாக சேர்த்திருக்கேன். நீங்கள் இதே தேங்காய் பால் சேர்த்துனிங்கன்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும். ஆனால் கெட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் குழம்பு. இப்போ நம்ம ஆட்டுக்கால் வச்சது ரெடி ஆகிடுச்சு. நான் சூப்புக்கு வேணுங்கிற அளவு எடுத்துட்டு மிச்சம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மட்டன். பாருங்கள், காலில் இருந்து அந்த சதை தனியாக நல்லா வெந்து பிரிஞ்சே வந்துருச்சு. இப்போ இது நல்லா நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த இது செய்யலாம். இப்போ இதில் இருக்க பச்சை மிளகாவையெல்லாம் நான் எடுத்து மிக்ஸி ஜாரில் மறுபடியும் சேர்த்து நான் அரைக்க போகிறேன் காரத்துக்காக மறுபடியும். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இப்போ அது நல்லா சூடானவுடனே பிரியாணி இலை, அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூடயே நான் 20 பல்லு சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்திக்கிறேன். நல்லா சின்ன வெங்காயத்தை ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். கண்ணாடி பதம் வரணும். இப்போ இது கூட நான் கருவேப்பிலை சேர்க்குறேன். சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்தோடனே நாம் அதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்திக்கலாம். ரொம்ப ஜாஸ்தியாக தக்காளி போட்டிங்கன்னா புளிப்பாக ஆயிடும். அதனால் நீங்கள் வேக வைக்கும்போது ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் வதக்கும்போது சின்ன சைஸ் தக்காளியும் போட்டு வதக்குனா போதும். இதில் மறுபடியும் நான் ஒரு 3 பச்சை மிளகாவை கீறி உள்ளே சேர்த்திக்கிறேன். இப்போ நல்லா நம்ம வதக்கலாங்க. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துறேன். புதினா சேர்த்தும்போது ரொம்ப மணமாக இருக்கும். கிரேவிக்கு ஒரு தனி ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் கொடுக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களோட ரெசிப்பியில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். நல்லா இதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி சேர்த்திக்கிறேன். கொத்தமல்லி தூள், தனியாத்தூள், நான் வீட்டிலையே அரைச்ச பிரியாணி மசாலா, கரம் மசாலா அதை கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன், 1/4 ஸ்பூன் அளவுக்கு. நாம் இப்போ வேக வச்ச சூப்பையும் காலையும் இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். நல்லா கலக்கி விடுவோம். சூப்பும் நம்ம வதக்கின அந்த இதுவும் ஒரே மாதிரி வர அளவுக்கு நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ வந்த பின்னாடி நாம் அரைச்சி வச்சுருக்க விழுதை இது கூட சேர்த்திக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் நான் தண்ணி சேர்த்தி நல்லா அலசி இது கூடயே ஊற்றிக்கிறேன்.
இதை நல்லா நம்ம கலந்து விடுவோம். அப்படியே விழுது ஊற்றி கலக்கும் போதே அவ்வளோ நல்ல மணமாக இருக்குது. நீங்கள் தேங்காய் பாலாவும் ஊற்றி செய்யலாம், நீங்கள் அரைச்சி ஊற்றி தேங்காவையும் ஊற்றலாம். ரெண்டுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கிறேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட பாயா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. குக்கர் ஓப்பன் பண்ணோன்னே அப்படி ஒரு ஸ்மெல்லு. இதில் நான் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்திக்கிறேன். அப்போ தான் அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டே கொடுக்கும் மட்டன் அந்த ஆட்டுக்கால் பாயாவுக்கு. நீங்களும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், அந்த பெப்பர் சேர்த்தனோடனே கிரேவியோட கொஞ்சம் கலரே மாறிடுச்சு. அவ்வளோ மணமாக இருக்குது. கொதிக்கும் போது அந்த ஸ்மெல்லே சொல்ல முடியாது. பாருங்கள், நம்ம ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா கறியெல்லாம் தனியாக கலந்து வந்துடுச்சு. அந்தளவு சூப்பராக பஞ்சு மாதிரி வெந்திருக்கு நம்மளோடது. இப்போ இது கூட சுட சுட இட்லி வச்சு ஆட்டுக்கால் பாயா ஊற்றி சாப்பிடுவோமா? எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஆட்டுக்கால் பாயா சுட சுட இட்லி, செம காம்பினேஷன். வாவ். சூப்பரா இருக்குல்ல? அருமை. மட்டன் எப்படி வந்திருக்கு? எலும்புல பாருங்க, அப்படியே பிரிஞ்சிட்டு வருது. சூப்பரா வந்திருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படியே சொன்னா. மட்டன் ரொம்ப சூடாக இருக்குது. ஓகே. ஆட்டுக்கால் பாயா உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த ஆட்டுக்கால் பாயாவை இட்லி, தோசை, ஊத்தாப்பம், இடியாப்பம் இது கூட எல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.